सूक्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. மீண்டும் மீண்டும் ஆண்டாளுடைய திருவடி தாமர்களை வணங்குகிறோம். அவளை சூடிக் கொடுத்த நாச்சியார் என்னும் பாடவல்ல நாச்சியார் என்னும் இரண்டாக கொண்டாடுவர். அந்த ரெண்டு வைபவத்துக்காகவும் தான் மீண்டும் மீண்டும் ஆண்டாள் திருவடிகளை பணிகிறோம். பாமாலை பாடிக் கொடுத்தபடியால் பாடவல்ல நாச்சியார் என்னும், பூமாலை சூடிக் கொடுத்தபடியால் சூடிக் கொடுத்த நாச்சியார் என்னும் அவளுக்கு பெருமகள். பாமாலையினால் பாசுரங்களாலேயே தொடுக்கப்பட்ட மாலை, கவிதைகளால் தொடுக்கப்பட்ட மாலை. பூமாலை என்னால் பலவித புஷ்பங்களை கோத்து ஒரு கதம்ப மாலையை சமர்ப்பிப்பது பூமாலை. தான் சூடிக் களைந்த பூமாலையை ஆண்டாள் அரங்கனுக்காக சமர்ப்பித்தாள். அதனால தான் சூடிக் கொடுத்த நாச்சியார்னு சொல்லுகிறோம். திருப்பாவை 30 பாசுரங்களும் 30 பாக்களால் கோக்கப்பட்ட மாலை. அதைத்தான் சங்கத்தமிழ் மாலை என்னும் பாமாலை என்னும் கூறுகிறோம். இது தவிர 143 பாசுரங்களோட நாச்சியார் திருமொழிங்கிற விஸ்தரமான பிரபந்தத்தை ஆண்டாள் அனுகிரகித்தாள். கீர்த்தி பெரியது மூர்த்தி சிறியது என்று சொல்லுவர். சிறுமாமனிஷரா என்னை ஆண்டார் இங்கே தெரியவேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். சிறு மனுஷர் இருக்கலாம், மாமனுஷர் இருக்கலாம். ஆனால் ஒத்தரே சிறு மனுஷராகவும் மாமனுஷராகவும் இருக்க முடியுமா? வராதேன்னு சந்தேகம் ஏற்படும். பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். அவருடைய 5 வயசாக இருக்கும்போது கூரத்தாழ்வான் சந்தை சொல்லி கொடுக்குறார். அப்போ நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி 8ஆம் பத்து கடைசி திருவாய்மொழி சந்தை சொல்கிறார். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனக்கருத வஞ்சித்து தடுமாத்தத்த தீக்கதிகள் முத்துன் தவிர்ந்த சதிர் நிறைந்தால் கொடுமாவினையேன் அவன் அடியார் அடியோடு கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதன்னந்தோ வியன்மூவலகு பெரினுமே என்று 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரம். அதில் ஆழ்வார் சொல்றது, கொடு மா வினையேன், இவ்வளவு காலமாக எத்தனை கொடிய வினைகளை சேர்த்து வைத்திருக்கிறேனோ, ஓரளவுக்கு பகவத் பிரபாவம் தெரிந்தாலும் பாகவத பிரபாவம் தெரிஞ்சுக்காமலே போயிட்டேனே என்று வருத்தப்பட்டு பாடுகிறார். பெருமானே தெய்வம்னு தெரிஞ்சுக்கிறத விட பரம பாகவதர்கள் நமக்கு உற்றார்கள், அவரே உறவினர்கள், தெய்வம் என்பது தெரிஞ்சுட்டு பாடியிருக்கணும்னு ஆழ்வார் பேசுகிறார். அதில் இது ஒரு பாட்டு வந்தது. சிறுமாமனிஷராய் என்னை ஆண்டார் இங்கே தெரியவேன்னு பாட்டு. அந்த பாட்டை கூரத்தாழ்வான் சந்தை சொல்கிறார். பட்டர் திருப்பி சொல்லணும், சிறுமாமனிஷராய் என்னை ஆண்டார், சிறுமாமனிஷராய் என்னை ஆண்டார், சிறுமாமனிஷராய் என்னை ஆண்டார்னு திரும்ப சந்தை சொல்லணும். சொல்கிறார். சொல்லிட்டு ஐயா அடியேனுக்கு ஒரு சந்தேகம்னு நிறுத்தினார். சந்தை சொல்லச்சேவே 5 வயசுக்கே சந்தேகம் கேட்ட முதல் பிள்ளை அவர் தான். நமக்கு எல்லாம் முடித்தாலும் சந்தேகம் வர்றதில்லை. எல்லாம் தெரிந்தவனுக்கும் சந்தேகம் வராது, எதுவுமே தெரியாதவனுக்கும் சந்தேகம் வராது. அவர் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற முயற்சி முனைப்பில் இருந்தார். சிறுமாமனிஷர்னு ஆழ்வார் சொல்கிறாரே, சின்னவாளாக இருக்கிறவர்கள் பெரியவர்களாக இருக்க முடியுமா? பெரியவனாக இருக்கிறவன் சின்னவன் ஆயிடுவனா? எப்படி ஆழ்வார் ரெண்டையும் சேர்த்தார்? சிறுமை பெருமை ரெண்டும் ஓரிடத்தில் இருக்காதல்லவா? படித்தவர் படிக்காதவர்னா ரெண்டும் ஓரிடத்தில் இருக்காது. உயரமானவள் குள்ளமானவர்னால் ரெண்டும் ஓரிடத்தில் இருக்காது. பின்ன ஏன் ஆழ்வார் ஒரு இடத்துல பாடிவிட்டார்னு சந்தேகம்.
கூரத்தாழ்வான் பதில் சொல்கிறார், பிள்ளாய் நல்ல கேள்வி கேட்டேன், பதில் சொல்கிறேன். சிறுமை வேறொரு விஷயத்தில், பெருமை வேறொரு விஷயத்தில். சிறுமையும் பெருமையும் உயரத்திலோ பருமனிலோ வெளுத்த வர்ணத்திலோ நினச்சிக்காதே. சிறுமை வடிவத்திலும் வயசிலும், பெருமை அவருக்கு இருக்கிற பக்தியிலும் ஞானத்திலும். ஆக பாகவதர்கள் எல்லாம் வயசு குறைவானவர்களாக இருந்தாலும் வடிவம் சிறுத்தவர்களாக இருந்தாலும் பெருத்த பிரபாவத்தோடு இருப்பார்கள். அதைத்தான் சிறு மா மனுஷர்னு சொல்லியிருக்கார் ஆழ்வார். எதே போல இது பாட்டு முடிஞ்சு போச்சு. கூரத்தாழ்வான் தன்னுடைய அர்த்தத்தை சொல்லிட்டார். ஆனால் அத்தோடு நிறுத்தாமல் எப்படிப்பட்டவர்களை போல தெரியுமா? இவர்கள்லாம் இப்படித்தான், பிரகலாதனை போலே, நம் எம்பாரை போலே, அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரை போலே, ஆண்டாளை போலே என்று 4 பேரை தன் குழந்தைக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறார். இவர்கள் எல்லாரும் வயசு சின்னவா, உருவம் சின்னது, கீர்த்தி ரொம்ப பெரியது. வாமனமூர்த்தி உருவில் சின்னவர், கீர்த்தியில் வடிவத்தில் அப்புறம் திருவிக்கிரமாவதாரமாக பெருத்தது இருக்கட்டும். வாமனனுக்குத்தான் பெருமை, திருவிக்கிரமனுக்கு பெருமை வடிவத்தில். ஆனால் வாமனனுக்கு பெருமை தன் குணத்தில். யாரோரு இந்திரனுக்காக அவன் இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கணும்னுட்டு எப்போதும் கிரகஸ்தனாக இருக்கிற தான் பிரம்மச்சாரி வேஷம் போண்டு போலையா தன்னை விட்டு கொடுத்தாரே, அதுதான் வாமனனுக்கு பெருமை. கொடுத்து கொடுத்தே பெருத்திருக்கிற பகவான் தான் கையேந்தி போனாரே, அது அவருடைய பெருமை. இப்படியெல்லாம் வாமனமூர்த்தி வடிவில் சிரித்திருந்து தன்னுடைய கீர்த்தியில் பெருத்தார். அதை போலத்தான் ஆண்டாள் என்னை என்னைக்கோ கூரத்தாழ்வான் தன் குழந்தை பட்டருக்கு சந்தை சொல்லும் போதே சொல்லி வைத்தார். அப்போ ஆண்டாள்னு சொன்னாலே வடிவத்தில் சிறியவள், கீர்த்தியில் பெருத்தவள். அது எப்படி அந்த கீர்த்தி பெருத்ததுனால் அவளுக்கு இருக்கிற பக்தியாலே, ஞானத்தின் முதிர்ச்சியாலே. அதைத்தான் பெரியாழ்வார் இவளுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி கொடுத்தார். அதை எங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? தான் சூடிக்களைந்த மாலையை பெரிய பெருமாளை சூட வைக்கணும்னால் அப்போவே அந்த பெருமை தெரிஞ்சு போச்சே. இவளோ 5-6 வயசு குழந்தை, இவளெத்த சூடிக்கொண்டு களைந்து வைத்திருக்கிறாரோ அந்த மாலையை போய் பெரிய பெருமாள் எனக்கு இதுதான் பிடிக்கும்னு ஏற்றுக்கிறார். இந்த சரித்திரம்தான் ஆமுக்த மால்யத என்னும் இந்த சரித்திரம். கிருஷ்ணதேவராயர் பாட 800 ஸ்லோகங்களுக்கு மேல் தெலுங்கு பாஷையில் சுந்தர தெலுங்கினில் அமைந்த பிரபந்தம். அதிலே ஒரு சில அத்தியாயங்கள் ஆஸ்வாசத்தின் அர்த்தத்தை நேற்றுக்கும் முந்தின நாளும் அனுபவித்தோம். 3 நாளாக பார்த்துட்டோம். இனி இப்போ பார்க்க வேண்டியது 4, 5, 6, 7. அது பாக்கி இருக்கிறத அனுபவிக்கணும். அதில் 4, 5 என்ன சொல்லித்துங்கிறத இன்றைக்கி பார்த்துருவோம். 6, 7 என்ன சொல்லித்துங்கிறத நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு பிரதான பிரதிதந்திரார்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நடுவாக இருக்கும். 3 நாள் உபன்யாசம் முடிஞ்சு போச்சு. 2 நாள் இன்னும் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ நடுவில் இருக்கும். புஸ்தகத்துக்கு நடுவில் இருக்கும். முன்னாடி 3 அத்தியாயங்கள் ஆயிடுத்து, பின்னால் 3 அத்தியாயங்கள் முடிந்தன. நடு அத்தியாயம் 4வது அத்தியாயத்தில் இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் தான் இந்த கிரந்தத்தால் என்ன செய்தி சொல்ல வந்தோங்கிறதை சொல்கிறவர் வைப்பார். அதை சரியாக கண்டுபிடிச்சு அதை தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு முக்கியம். நிறைய ஸ்லோகங்கள் இருக்கும், முன் இருக்கும், பின் இருக்கும். இதைத்தான் இந்த புஸ்தகத்துக்கு கருத்தாக சொல்ல வரார் என்ன ஒரு அர்த்தம் இருக்கும். யாருடைய சம்பிரதாயமாக இருந்தாலும் அதில் பிரதிதந்திரார்த்தம்னு இருக்கும், அதுலேயும் பிரதான பிரதிதந்திரார்த்தம்னு இருக்கும். வேதாந்த தேசிகன் ரகசியத்ரயசாரம்னு 32 அதிகாரங்களோடு பாடினான். அதை 4 பாகமாக பிரிச்சிருக்கா. 22 அதிகாரங்கள் வரைக்கும் ஒன்று, அதுக்கப்புறம் பாக்கி இருக்கக்கூடிய 10 அதிகாரங்கள் அப்படிங்கிறத பிரிச்சிருக்கா. 22 அதிகாரம் வரைக்கும் இன்னென்ன அர்த்தத்தை சொல்கிறார், அப்புறம் என்னதை சொல்கிறார். அந்த சுவாமியே நாங்கள் மொத்த பேரும் சேர்ந்து ஒரே அர்த்தத்தை தான் சொல்கிறோம், இந்த புஸ்தகத்தில் நான் சொல்ல வந்து எது தெரியுமோ என்று ஒரு அதிகாரத்தில் தன் சுருக்கத்தை முழுக்க வைக்கிறார். அந்த அதிகாரத்துக்கு பிரதான பிரதிதந்திராதிகாரம்னே பேர். பிரதிதந்திரம்னா என்ன? தந்திரம், பிரதிதந்திரம். அதாவது இப்போ கிருஷ்ணதேவராயர் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை பாடுறார், விசிஷ்டாத்வைதத்தை பற்றி சொல்லுகிறார். எனில் மற்ற தரிசனங்களில் மற்ற மதங்களில் சொல்லப்படாததாய் இந்த மதத்தில் மட்டும் சொல்லப்பட்டதாய் இந்த கருத்துக்களை கொண்டே இந்த மதம் அடையாளம் கண்டுகொள்ளப்படும் என்று எந்தெந்த கருத்துக்கள் இருக்கின்றனவோ அதுதான் பிரதிதந்திரார்த்தம். பிரதிதந்திரார்த்தம்னா இது இந்த சம்பிரதாயத்துக்கே உரித்தானதா, அசாதாரணமாக இன்றியமையாததாக இருக்கணும். இதை வச்சுன்னு தான் இந்த சம்பிரதாயத்தை நம்ம அடையாளமே சொல்லணும்.
ஆனால் அந்த அடையாளம் இன்னொரு இடத்துல இருக்கக்கூடாது. இப்போ பொதுவாக சத்தியம் வதான்னு சொல்லியிருக்கு. என் சம்பிரதாயத்துக்கு அதான் கொள்கைன்னா, எல்லா சம்பிரதாயத்துக்கும் அதான் கொள்கை. யாராக இருந்தாலும் சத்தியம் பேசின்னு தான் சொல்லுவா. அது உண்மை, யாரும் வாண்டான்னு சொல்ல வேண்டிதான். ஆனால் அதுதான் இந்த மதத்தை அடையாளம் காட்டுறதுன்றது இல்லையே. எங்கும் எதுவும் பலத்துக்கும் பொதுவாக இருக்கிறது தானே. அப்போ இந்த சம்பிரதாயத்துக்கு மட்டும் அடையாளம் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் பிரதிதந்திரார்த்தம். அது ஒரு 4-5 கூட இருக்கும், 40-50 கூட இருக்கலாம். இப்போ சீவைட்டவ சம்பிரதாயத்தில் மட்டுமே சொல்லப்பட்டதாய் ஒரு 40 அர்த்தங்கள் கூட இருக்கலாம். மற்ற இடத்துலலாம் அது கிடைக்காதுன்னு. அதுக்கப்புறம் அவர் அதை விசேஷிக்கிறார். பிரதான பிரதிதந்திரார்த்தம். பிரதிதந்திரார்த்தம்னா எதெல்லாம் வேறுபடுத்தி காட்டுமோ அது பிரதிதந்திரார்த்தம். பிரதானால் அதுக்குள்ள இந்த 3-4 தான் ரொம்ப முக்கியம். இந்த 3-4 தெரிஞ்சுட்டால் சீவைட்டவமே தெரிந்து கொண்டது, ஓரளவு தெரிஞ்சுடலாம். அந்த அர்த்தங்கள் தான் பிரதான பிரதிதந்திரார்த்தங்கள். அதை போல் இந்த நூலுக்கு பிரதான பிரதிதந்திரார்த்தம் எது? கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய சம்பிரதாயமாய் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற சீவைட்டவ சம்பிரதாயம் அதற்கு எதை பிரதான பிரதிதந்திரார்த்தமாக ஏற்றுருக்கார், அதை தம் புஸ்தகத்தில் சொல்லியிருக்காருங்கிறத நம்ம பார்த்துவிட வேண்டாமா? அப்போ தானே இந்த 700 ஸ்லோகம் பார்த்ததுக்கும் கருத்து என்னன்னு தெரிஞ்சுப்படும். கீதை பிரதான பிரதிதந்திரார்த்தம் என்னன்னு கேட்டுனால் கண்ணை மூடிட்டு குழந்தை சொல்லும். சர்வதர்மானு பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. ஆனால் நமக்கு என்ன கொஞ்சம் சட்டுன்னு தோணிப்படும்னால், அப்போது 800 ஸ்லோகத்தை பார்த்து பிரதான பிரதிதந்திரார்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்லோகத்தில் இருந்தானே இப்போ நீ சொல்ல போறீர், பேசாத அதை மட்டும் சொல்லிடுமே சொன்னால் அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபம். 5 நாள் உபன்யாசம் போடவே வேண்டாம், ஒரே நாள் போட்டால் கூட போகிறோம். அதை மட்டுமே அரை மணி சொல்லி முடிச்சுட்டு போயிட்டால் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுமேனால் அப்படி அது நடந்துடாது. கேட்கறதுக்கு அது நல்லா இருக்குமே தவிர, ஆனால் அந்த மாதிரி சுலபத்தில் வச்சுருவாளா? ஒரு உபன்யாசம் ஒரு விஷயம் நம்ம தயார் பண்ணோம்னால் சொல்ல வந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அரை மணி தான் ஆகும். அதுக்கு முன்னுரை பின்னுரை வைத்து மனத்தை தயார் பண்ணுறதுக்கு பாக்கி 6 மணி நாள் ஆகும். ஏன்னா இந்த மனசு எங்கேயோ சுற்றின்னு இருக்கு. அதுலேருந்து முதல்ல மீட்டு கொண்டு வந்து, இப்போ நீங்கள் 7 மணிக்கு இங்கே உபன்யாசம்னு சொன்னால் ஒரு 7:15 வரைக்கும் உபன்யாசகர் அப்படியே சுற்றின்னு இருப்பார். ஏன் ஆரம்பிக்கலேன்னு உங்களுக்கு தோணும், ஆரம்பித்தா புரியாது. அவர் அப்படியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் பார்க்குறவாள்லாம் வர வேண்டியவாள்லாம் வந்துட்டாளா, இனிமேல் அப்பப்போ இவாவா திரும்பி பார்க்க மாட்டாளா, ஏன்னா உங்களுக்கு முதல்ல வந்தவாள்லாம் வந்துட்டாளான்னு தெரிஞ்சுக்கணும். திரும்பி பார்த்துட்டு போய் அப்போ பிரதான பிரதிதந்திரார்த்தத்தை சொன்னால் யார் கேட்டுப்பா? கேட்டுக்க மாட்டான். அப்போ அதுக்குன்னு எத்தையோ கண்டதை பேசிட்டு இருக்கக்கூடாது, பகவானை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கணும். எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்ல வச்சிருக்கு இல்லையா? இப்போ ஆண்டாள், ஆமுக்தா, மால்யதா, சூடினாள், கலைந்தாள், நம்பருமாள் கேட்க வேண்டியதான் எல்லாமே. இப்போ ஆனால் ஓரளவு கேட்டுருப்பீள் பாருங்க. அதனால் கவனம் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் கூட புரிஞ்சுப்படும். ஆனால் சட்டுன்னு மாற்றி சரீராத்ம பாவம், சாமானாதிகரணம், சகல சப்த வாச்சியத்துவம், சர்வஜகத்காரணத்துவம், மோட்சப்பிரதத்துவம் இப்படின்னு தான் பிரதானார்த்தம்னு எடுத்த எடுப்பில் 7:1க்கு ஆரம்பித்தா ஒருத்தருக்கும் புத்தி இங்கே வரவே வராது. அதனால தான் யாரும் முன்னுரை வைக்கிறா பின்னுரை வைக்கிறா, நடுவில் விஷயம் குறைச்சல் தான். அவ்வளவு தூரம் ஏன் பெரியவாச்சான் பிள்ளை தனிஷ்லோக வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். 6 காண்டங்கள் ராமாயணத்தை அனுபவிக்கிறே, மொத்தத்தையும் ஒரு பக்கத்தில் வைங்க. விபீஷணன் சரணாகதி பண்ண ராமன் ஏற்றுக்கொண்டான், அவ்வளவுதான் வால்மீகி சொல்லவே வந்தார். அவருக்கு விஷயம் விபீஷண சரணாகதி. இதுக்கு தான் வைகுந்தத்திலேருந்து ராமன் இறங்கினாராம், 12 ஆண்டுகள் படித்தாராம், கைகையை வைத்து வரன் கேட்க வைத்தாராம், தானே காட்டுக்கு வந்தாராம், 12-13 வருஷத்தில் காட்டில் வெறுமைக்கானும் கழிச்சாராம், சூர்பனுக்கையும் வரவழைத்தாராம். அதுக்கப்புறம் தூக்கின்னு போக ராவணனை கூப்பிட்டு சீத்தை தூக்கின்னு போகப்பட்டு மரமே கண்டாயா கல்லே கண்டாயா இங்கேயும் அங்கேயும் அலைந்து ஒரு வழி தெரியாமல் சுக்ரீவனுடைய தோழமை கொண்டு 4 மாதம் மழைக்காலத்துக்கு காத்துட்டு, அப்புறம் ஹனுமான் அனுப்பிச்சு மோதிரத்தை கொடுத்து வந்து ஓஹோ இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு திருப்புலாணி கரையில் வந்து இறங்கிவிட்டு காத்துன்னு இருக்கிறச்சே விபீஷணன் வந்தாருன்னா எவ்வளோ பெரிய நாடகம் இது! இத்தனை எதுக்கு பண்ணார்னால் விபீஷணனை அங்கீகாரம் பண்ணணுமா, போகணும்னா லங்கைக்கே போகணும். லங்கைக்கு போகிற வழியில் திருப்புலானியில் தங்கியிருந்தார். அதுக்குள்ள லங்கேஸ்வரன் அவனால் அவமானப்படுத்தப்பட்டு விபீஷணன் ஓட்டமாக ஓடி வந்தார், சரணம்னு பண்ணிவிட்டார், முடிஞ்சு போச்சு. அதை ஏற்றுனதோட ராமாயணம் முடிஞ்சது. இப்போ முடிஞ்சதுன்னு அப்புறம் போனாரேன்னு சொன்னால் ஸ்லோகம் அங்கேயே முடிகிறது. ராமாயணத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்துனாலும் அபிஷிச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்தியஸ்ததாராமஹா விஜ்வர பிரமமோதா. இதுதான் வால்மீகி பகவான் சொல்கிறார். லங்கா ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகத்தை விபீஷணனுக்கு இக்கரையிலேயே ராமன் பண்ணிவிட்டார்.
செய்ய வேண்டியது அத்தனையும் செய்து முடித்ததாக ராமன் ஜரம் நீங்கி திருப்தியாய் ஓய்வெடுத்து விட்டார்னு முடிச்சு விட்டார். ராமாயணம் முடிஞ்சு போச்சு அங்கேயோட. இப்போ ஆனால் பாக்கி இருக்கிறத இழுத்துட்டு இருக்கணும். என்னால் லோகத்தவர்கள் ராமாயணத்தை அனுபவித்து முடிக்க வேண்டாமா? அவர் வேலை அவருக்கு முடிஞ்சு போச்சு. வந்த காரியத்தை விபீஷணனை ஏத்துனதுலேருந்து முடிஞ்சு விட்டார்னால் அதில் கொஞ்சம் மாறுபாடு. 5 காண்டம் முன்னுரை, அரைக்காண்டம் பின்னுரை. சாதாரணமாக எத்தனை நாளைக்கு முன்னுரை வைக்கணும்? ஒரு 15 நிமிஷம். எப்போ முடிவுரை வைக்கலாம்? இன்னொரு 10 நிமிஷம். நடுவில் ஒரு 1 மணி நேரம் தானே விஷயம் இருக்கணும். அல்ல இல்லையா? 1 மணி நேரமும் 20 நிமிஷமும் முன்னுரை, 5 நிமிஷம் உபன்யாசம் கருத்து, கடைசி 5 நிமிஷம் முடிவுரை. இப்படி கூட வைப்பாளானால் அந்த 5 நிமிஷத்தினுடைய கருத்து எத்தனை செறிவான கருத்துங்கிறத பொறுத்துது. அது கொஞ்சம் சுமார் செறிவாக இருந்ததுனால் 15 நிமிஷம் முன்னுரை வச்சாலே போகிறோம். ஆனால் அந்த கருத்து ரொம்ப அடர்த்தி புரிஞ்சுக்கிறதே கஷ்டம்னால் 1.25 மணி நாழியும் முன்னுரை தான் வச்சாலும் வச்சாதான் அது என்னதுன்னே புரிய போகுது. அது பிரதான பிரதிதந்திரார்த்தம். அப்போ வால்மீகி ராமாயணத்துக்கு எது பிரதான அர்த்தம்னால் சரணாகதி. ஒரே நிமிஷத்தை சொல்லலாம். பாகவத புராணம் முழுக்க, மகாபாரதம் முழுக்க எது பிரதான பிரதிதந்திரார்த்தம்? கண்ணன் ஆசிரித்தர்களிடத்தில் அன்பு பூண்டவர். இதுதான் பிரதான அர்த்தம். எத்தனை 1.25 லட்சம் ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தாலும் ஒரே அர்த்தம் தான் தெரியுமா? ஆசிரித வத்சலன், ஆசிரித பரதந்திரன். தன் அடியார்களுக்காக எத்தையும் விட்டு கொடுப்பார். தம் வாக்கியமே பொய்யானாலும் தன்னுடைய சிஷ்யம் வாக்கியத்தை மெய்யாக்கிடுவார். இப்படிங்கிறது தான் கண்ணனுக்கே இருக்கிற பண்புன்னு ஒன்று தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஆழ்வார்களுடைய 4000 பாசுரம் பிரதான பிரதிதந்திரார்த்தம் என்ன? அவனாலே அவனை அடைதல் தான் பிரதான அர்த்தம். அடைவதும் அவனைத்தான், அடைவதும் அவன் மூலமாகத்தான். ஏதோ ஒன்றின் மூலம் பகவான் அடைய மாட்டோம். சரணாகதி மூலம்தான் அடைவோம். சரணாகதி பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஏதோ ஒன்று கேட்க மாட்டோம். அவன் திருவடிகளில் கைகேறத்தை தான் கேட்போம். அதை சுருக்கினா என்ன கிடைக்கும்? அவனாலே அவனை அடைதல். 4000 பாட்டு தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் இருக்கு. நீ சந்தை சொல்கிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு எங்களுக்கு 4000. அதை மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுக்குள்ள போரும் இருக்குது. இவ்வளவு தானால் இருக்கும், நிறைய இருக்கும். அதில் தேடி பிடிச்சு பார்த்தா சாரமாக இதுதான் இருக்கும். அதை போல் ஆமுக்த மால்யதாவுக்கு எது சாரமான அர்த்தம், எது பிரதான பிரதிதந்தார்த்தம், அந்த சுவாமியை ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருக்கார். 3வது அத்தியாயம் முடிய போகிறது. இதை வாசிச்சுட்டேன். ஆனால் அப்போ அதை சொல்லலை, கதாபாகமாக பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய அர்த்தத்தோட தெரிஞ்சு என்னன்னு சொல்கிறேன். பக்தி பண்ணு ராஜன்னு பெரியாழ்வார், வல்லபதேவன், மத்ஸ்யத்வஜன், அவனுக்கு தான் எல்லா நல்ல விஷயங்களையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கார். அப்போ தான் காண்டிக்க கேசித்வஜ சம்பாதம் வந்தது. அதை மேற்கோளாக சொல்லி பக்திங்கிற உபாசனை எவ்வளவு முக்கியங்கிறத சொல்லிவிட்டார். இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ அவர் சொல்லும்போது இந்த இடத்த நம்ம கொஞ்சம் வேகமாக படிச்சுட்டு போயிட்டேன். பக்தி யோகம்பு தீனியந்து ஒக்க கொரத கலது. பக்தி யோகம் செய்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை குறுக்க ஒரு உடல் முடிந்து போய் விடுமானால், அந்த பிறவி முடிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோ. நான் பக்தி யோகம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிறவி முடியறதுக்குள்ள பக்தி யோகம் பூர்த்தியாக எடுத்துனால் அனாதிகால கர்மங்கள் அத்தனையும் தொலைஞ்சு போயிடும். கர்மங்கள் முடிஞ்சு போச்சுன்னால் உடனே இங்கே இருக்கிறதுக்கு ஹேது காரணம் இல்லை, புறட்டுடுவோம், வைகுந்தத்தை அடைஞ்சிடுவோம். ஒருவேளை இந்த பக்தி யோகம் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்பாக எனக்கு இருக்கிற கர்மங்களின்படி இந்த உடல் கடைசி காலம் வந்துடுத்துனால், இது கீழே விழுந்துடுத்துனால், அப்போ என்ன செய்யலாம்? அது அடுத்த பிறவி எடுக்கிறச்சே தொடர்ந்து பக்தி யோகம் செய்ய வேண்டும். அதற்கு பெருமாள் வாய்ப்பு கொடுக்குறார். இதில் ஒரு வித்தியாசம். நான் இப்போ கர்மயோகத்தை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் முடியறதுக்குள்ளாக இப்போ கர்மயோகத்துக்கு முடிவுன்னா என்னன்னு தெரியணுமே. கர்மயோகத்துக்கு முடிவும் ஞான யோகத்துக்கு முடிவும் ஆத்ம சாட்சா்காரம், ஆத்மாவை உள்ளபடி அறிதல், காண்தல். ஆத்ம சாட்சா்காரம் தான் கர்ம ஞான யோகத்துக்கு லட்சியம். இது ஆள வந்தார் தன்னுடைய கீதார்த்த சங்கிரகத்தில் ஒரு அழகான ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வஷட்கேன சோதித்தே. முதல் 6 அத்தியாயங்களில் கண்ணன் சொன்னதே இதைத்தான். ஞான கர்ம ஆத்மிகே நிஷ்டே யோகலக்ஷே, யோகலக்ஷ்யம், சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே. ஆத்மானுபூதினா ஆத்ம சாட்சா்காரம். ஆத்ம சாட்சா்காரத்தை இலக்காக கொண்டு அதற்காக கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் கண்ணன் விதிக்கிறார். இதுதான் இப்போ ஆள வந்தார் சொல்லிட்டுருக்கார். அப்போ கர்ம ஞான யோகங்களை செய்தால் ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும். அதுதானே பயன். இதில் வித்தியாசம். கர்மயோகத்தின் மூலம் ஆத்ம சாட்சா்காரம் பெறலாம், ஞான யோகத்தின் மூலமும் ஆத்ம சாட்சா்காரம் பெறலாம். ஆனால்
இந்த ரெண்டுத்துக்குள்ள ஒரு சின்ன வேறுபாடு கண்ணன் சொல்லிட்டு, நீ கர்மயோகம்தான் பண்ணணும் அர்ஜுனா, ஞான யோகத்துக்கு வராது. இதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறார். அர்ஜுனனுக்கு சந்தேகம், எதுக்கு இந்த கண்ணன் விடாமல் ஒரு பக்கமே பேசுகிறார்? இவரு தானே ஞான யோகம், இவரு தானே கர்மயோகம், ஆனால் வேணும்னு என்னை மட்டும் எதுக்கு ஞான யோகத்தை விட்டுடு கர்மங்கிறார்னால், அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ மகாபாரத சண்டையை போட்டாகணும். இவன் ஞான யோகம் காட்டில் போய் உட்காந்துருக்கான்னா யார் சண்டை போடுறது? கர்மயோகம்னு சொன்னா தான் க்ஷத்ரியனுக்கு கர்மயோகம் சண்டை போடுதுவர். அதுக்காக அல்ல, அவனுக்கு கூடியது ஏற்றது கர்மயோகம் தான், அதனால பண்ணுங்கிறார். அதை சொல்லும்போது ஒரு பெருமை, ஒரு நன்மை கர்மயோகத்துக்கு சொல்கிறார். அந்த நன்மை ஞான யோகத்துக்கு கிடையாது அர்ஜுனான்னு கூறுகிறான். எது என்றால், கர்மயோகத்தை நான் செஞ்சுட்டே இருக்கிறச்சே, இப்போ இந்த பிறவிலேயே ஆத்ம சாட்சா்காரம் வந்துடுத்துனால் நல்லது, முடிஞ்சு கொடுத்து நமக்கு வேண்டிய லட்சியத்தை அடைஞ்சுட்டோம். ஆனால் கர்மயோகம் இன்னும் தொடர்றது முடியல, ஆத்ம சாட்சா்காரம் வரவில்லை, ஆனால் பிறவி முடிஞ்சு போச்சு. அதுக்கு நடுவில் இந்த பிறப்பு முடிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? இதான் அவன் கேள்வி. இப்போ என்ன ஆகுங்கிறது கண்ணன் பதில் சொல்கிறார். அடுத்த பிறவி எடுத்தவுடன் விட்ட இடத்துலேருந்து தொடரலாம். இவ்வளவுதானே நமக்கு ஆசை. இப்போ இது என்ன முதல்லேருந்து ஆரம்பிக்கணுங்கிறீரா, இல்லை விட்ட இடத்துல தொடரணுமா? 8 பரீட்சை தாள்கள் எழுதுக, ஏதோ நமக்கு பரீட்சை வச்சுருப்பா, தேரணும்னா 8 எழுதுன்னுவா, எழுதியிருப்போம். அதில் ஒரு 6 நன்னா வாங்கியிருப்போம், 50 60 70ன்னு வாங்கிடுவோம். எங்கேயான ஒன்றில் போய் அது இப்போ எதனால் ஆச்சுன்னு தெரியல சுவாமி, அநேகமாக பூர்வ ஜென்ம பாபமாக தான் இருக்கணும். அதனால் அதில் ஏதோ 28 தான் வந்தது. 35 40 வந்துருந்தால் தாண்டியிருப்பேன், சம்சார கடல் தாண்டுற மாதிரி தாண்டியிருப்பேன். ஆனால் அது இல்லை, 28 தான் வந்தது. இப்போ கேள்வி என்னன்னால், அடுத்த முறை பரீட்சை எழுதியிருக்கிறச்சே 2 எழுதினா போருமா, 8 எழுதணுமா? இது யாருக்குமே ஆசை இருக்கும். அதில் என்ன வழி வச்சுருப்பா? சில பரீட்சைகள்லாம் விட்டால் முதல்லேருந்து எழுது, நடுவில் ஒன்றும் பண்ண முடியாது. வேறு சில பரீட்சைகள் 2 மட்டும் எழுதினா போகும், அதை மட்டும் சேர்த்துக்குங்க, உடனே கேட்போம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கறச்சே அது பூர்த்தி பண்ணதுன்னு கொடுப்பீளா, இல்லை முழுக்க எழுதினதுன்னு கொடுப்பீளா? அது கேள்வி வரும். என்ன வேலைக்கு போகிற சமயத்துக்கு அதுதானே பேசும். கொண்டு போய் கொடுக்கச்சு, போகோ நீர் ஒரு தரம் விட்டு 2 மட்டும் எழுதினவரா அப்படின்னு இறங்க பார்த்து சம்பளத்தை குறைச்சிடுவோம். அதனால் இவனுக்கு அது தெரியாதபடிக்கு மொத்தமாக எழுதினதானால் தெரியாதபடிக்கு இருக்கும். ஆனால் வயசை பாப்பா, எந்த வருஷம் தாண்டினான்னு பாப்பா, குறுக்க ஒரு வருஷம் எங்கேன்னு கேட்டு வரும். தெரியுது இல்லையோ, நம்ம பிறந்த தேதி அங்கே போட்டிருக்கு, என்றைக்கு வெளில வந்தாலும் தெரியுது. இத்தனை வருஷம் நடுவில் ஒரு வருஷம் காணுமே, என்னன்னா 2 எழுதினேன், அப்போ தெரிஞ்சு போயிடும். அது எழுதி முடிச்சிருக்கோம்னால் பரவாயில்ல. இது ஏதோ லோகத்தில் விஷயம். இப்போது கண்ணன் சொல்கிறது, கர்மயோகமாக இருந்தால் விட்ட இடத்துலேருந்து தொடரலாம், ஞான யோகமாக இருந்தால் முடியாது, முதல்லேருந்து தான் தொடங்கணும். ஆகவே அர்ஜுனா, நீ ஞான யோகத்துக்கு போகாதே, கர்மயோகத்துக்கு வா. இவர் இப்படின்னு வச்சிருக்கார். வச்சு தனக்கு வேண்டியது சொல்லிட்டார் அவங்ககிட்ட. இப்போ அர்ஜுனனை ஏற்றுனுட்டான், தன் கர்மயோகத்தை செய்தான்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம கவலை, ஆத்ம சாட்சா்காரத்துக்கு கர்ம ஜானத்தோடு நம்ம நிற்கலையே, பக்தி யோகம்னா பண்ணுறோம். அது எதுக்கு? பரமாத்ம சாட்சா்காரத்துக்கு. அப்போ ஆத்ம சாட்சா்காரத்துக்கு கர்மஜான யோகம், பரமாத்ம சாட்சா்காரத்துக்கு பக்தி யோகம். பக்தி யோகத்தையும் இதே போல விட்ட இடத்திலிருந்து தொடரலாமா, அல்லது முதல்லிருந்து தொடங்க வேண்டுமா? பக்தி யோகத்தை பற்றி இன்னொரு கவலையும் இருக்கு. இப்போ கர்ம ஜானம்னா கீழ்ப்படி, விட்ட இடம்னா இங்கே திரும்பி வந்தால் போகிறோம். பக்தி யோகம்னால் கர்மயோக ஞான யோகத்தை செய்து ஆத்ம சாட்சா்காரம் பெற்று அப்புறம் பக்தி யோகத்தை தொடங்கி அப்புறம் பரமாத்ம சாட்சா்காரம். இப்போ நமக்கு அடுத்த சந்தேகம், விட்ட இடம்னா எங்கே விட்ட இடம்? நீர் பக்தி யோகம் ஆரம்பித்த இடத்த விட்ட இடம் தெரியுதா, இல்லை முதல் வகுப்புக்கே கீழே போய் உட்காரணுமா? இப்போ அது ஆரம்ப பள்ளி படித்து முடிச்சிட்டோம், 5வது வரைக்கும் ஆச்சு, 6வதுக்கு வந்தால் எடுத்து 7ல் ஏதோ போயிடுத்துன்னு வச்சுக்கோ. விட்ட இடத்துல ஆரம்பிக்கணும்னா 6லேருந்தா 1லேருந்தா? ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்துக்கு 6லேருந்து நான் வந்தேன்னால் இது நினச்சே கதி கலங்கி போயிட்டான் அர்ஜுன். எங்கே ஆரம்பிக்கணுங்கிறார் தெரியல. அதனால் பக்தி யோகம்னு இருந்தாலும் விட்ட இடத்துலேருந்து தொடரலாம், முதல்லேருந்துன்னு தேவையில்லை. ஞான யோகமாக இருந்தால் முதல்லேருந்து தான் வரணும், கர்மயோகமாக இருந்தால் விட்ட இடத்துலேருந்து வரலாம். இதெல்லாம் கர்மயோகத்தை இருக்கிற பெருமை, ஞானத்தை விட கர்மத்துக்கு இருக்கிற பெருமை, பக்திக்கு இருக்கிற பெருமை எல்லாம் அங்கே பார்த்துட்டோமா. இப்போ இன்னொரு படி மேலே போவோம். இது வரைக்கும் என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போ பக்தி யோகத்தை விட ஒரு சிறப்பு இருக்குது சரணாகதிங்கிற பிரபத்திக்கு. ஏன்னால் பக்தி யோகம் சிறந்தது தான், விட்ட இடத்துலேருந்து தொடரலாம். ஆனால் அதுக்கு இருக்கிற குறை என்னதான் இருந்தாலும் அந்த பிறவிக்குள்ளே முடித்து மோட்சம் கொடுக்காதாமே. தாண்டுறோம்னு எடுத்தோம் இல்லையோ, தாண்டுவோங்கிறத ஒத்துனுட்டோம்,
தாண்டின பிற்பாடு முதல்ல இருந்தா பாதியில இருந்தா, அதைத்தான் இத்தனை சொன்னேனே தவிர தாண்டி பிறவி தாண்டும்னு தெரியுது. அது கூட வேண்டாம் சுவாமி, எங்கள் பேர்லேயே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இது முடிப்போமா முடிக்க மாட்டோமா தாண்டுமாலாம் தெரியாது, இந்த பிறவியில் பக்தன் ஆயிருக்கேனோ இல்லையோ, இந்த பிறவியிலேயே எனக்கு மோட்சம் கிடச்சிடும் அப்படின்னா தான் எனக்கு வழியினால். அதைத்தான் இந்த சுவாமி பழகா சொல்கிறார். பக்தி பண்ணு மன்னா, ஆனால் ஒரு வேளை இந்த பக்தி முடியறதுக்குள்ளே உனக்கு உயிர் படுத்தினால், இந்த ஜென்மம் முடிஞ்சு படுத்தினால், ஒரு ராஜாவை பார்த்து ரொம்ப நிதானமாக உனக்கு உயிர் படுத்தினான்னு பேசணும்னா அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். இன்றைக்கி யார்கிட்டையா நம்ம பேச முடியுமாண்ணா, என்ன இது யாரை பார்த்து என்ன வார்த்தை கைது பண்ணிட்டு போடுவாப்போ, இவ்வளோதான் இன்றைக்கி. நல்லது சொல்கிறதுக்கெல்லாம் காலமே இல்லை. இப்போ போயிடுவியானா என்ன நெருப்புன்னு சொன்னால் நாக்கா வந்து போட போகிறது இல்லை, இவர் உட்காந்துருக்கு போகிறாரா இல்லை அவர் தான் இருந்தாரா? ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம், புருகுத்சனை காணும், புரூரவசை காணும், அஜமஹாராஜாவை காணும், தசரதனை காணும், யாரை அம்பரீஷனை காணும், ராமனையே காணும். இந்த உலகத்தில் எல்லாரும் இருந்தார்னு வாழை தவிர இருங்கிற வார்த்தை முடியறதுக்குள்ள இருப்பாளா தெரியாது. அவ்வளவு வேகமாக இருக்கிற மின்னின் நிலையில் மண்ணுயிராக்காள். இதில் உட்காண்டிருப்போம் பேசியிருக்க முடியும். ஏதோ வந்த இடம் வந்திருக்கோம், தங்கியிருக்கோம். எண்ணி வரைக்கும் இடம் வாடகை கொடுக்காத விடுறாலும் இருப்போம், வாடகை கேட்டால் கிளம்பி விடுவோம். இவ்வளவுதான் நம்ம வச்சுக்கலாமே தவிர, அதுதான் அந்த இடத்துல சொல்கிறார். அப்படி ஒரு வேளை நீ பக்தி பண்ணிட்டு இருக்கும்போது பக்தி யோகம்பு தீனியந்து ஒக்க கொரத கலது ಅಂತರಾಯಂಬು ನೊಂದಿನ ಪುನರ್ಭವಂಬು ಪೊಂದಿಂಚಿ ಮದಿಮುಕ್ತಿ ಮರಿಮುಕ್ತಿ ಚೇರ್ಸು. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.